பெண்கள் சக்தி தாவேக்காவிற்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்? 100% பெண்கள் ஓட்டர்ஸ் ஜாஸ்தியான எங்கர்ஸ் ஓட்டர்ஸ் தளபதிக்கு மட்டும்தான் விழுகும். டிஎம்கேக்கு கண்டிப்பா எங்கர்ஸ் ஓட்டர்ஸ் வந்து வராது. ஒரு டைம்ல வந்து தாய்க்குளம்னாலே ஜெயலலிதா அம்மாக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இருந்தது. அந்த இடத்தை வந்து தாவேக்காவுல விஜய் பிடிப்பாரா? கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் யாருமே நிரந்தரமா அதை கொண்டு வரல. கண்டிப்பா பெண்களுக்கான முயற்சி வந்து விஜய் கண்டிப்பா கொண்டு வருவாரு. நம்ம சாதிக்கிறோம். தாவேக்காவை வந்து மட்டம் தட்டிட்டே இருக்காங்களே, எது செஞ்சாலும் தைரியம் இருந்தா எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். ஈரோடு மக்கள் சந்திப்பு தீய சக்தி டிஎம்கேக்கும் தூய சக்தி டிவிகேக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காரு விஜய் சார். ஒட்டுமொத்தமா இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? அவரோட பேச்சு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான். அது காலங்காலமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அம்மா இருந்தப்ப, எம்ஜிஆர் இருந்தப்ப காலங்காலமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அதை தெளிவா விளக்கமா சொல்லிருக்கிறாரு. அது உண்மையான விஷயம் தான். இனிமேல் தீய சக்தி அழிக்கிறது தான் எங்களோட வேலையை. 2026 வந்து அண்ணன் தான் தளபதி தான் வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டிஎம்கே வந்து அது வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ணன் தான் தளபதி தான். என்னைக்குமே தளபதி தான் எப்பயுமே. 2026 மாற்றம், மக்களுக்கு நல்ல ஒரு சந்திப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு விரிவுபாடு. தளபதி தான் என்னைக்குமே. கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, அவங்கள தாண்டி டிவிகேக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இளைஞர் அணி, மக்கள் அணி கண்டிப்பா கிடைக்கும். வந்து நாங்க இருக்கிறவங்க என்னைக்குமே இளைஞர் அணி. செங்கோட்டையன் வந்து அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து மெயின் தளபதி. எப்படி இருந்தது விஜய் சாருடைய ஸ்பீச்? ஒட்டுமொத்த ஸ்பீச் எப்படி இருந்தது? செம்ம கூட்டம், கெத்தா இருந்தது. இவ்வளவு கூட்டம் பார்த்ததில்ல, செம்ம கெத்தா இருந்தது. தலைதான் விஜய். கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் கெத்தா வந்திருக்குது. எங்க எல்லாரும் வச்சு அருமையா இருக்கு. ஈரோட்டு பிரச்சனை எல்லாம் அவர் வந்து தெளிவுற எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் நம்புறீங்களா? ஈரோடு பிரச்சனை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பாங்க, போய் சேராமலாம் இருக்காது, கண்டிப்பா சேர்ந்துரும். நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்களே அவருக்கு, அரசியல் நெருக்கடி பயங்கரமா இருக்கே. எல்லாம் வந்துதான், எல்லாம் தாண்டிதான் நிற்பாரு. அதெல்லாம் வரும், கண்டிப்பா வரும். எதிர்கட்சியில அதிகமா வரும். நல்லாட்சி வந்தா ஏதோ தடவுத்துறை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மீறிதான் நாங்க வர முடியும். நாங்க வருவோம். எங்க எப்படியோ இவ்வளவு தடைகளையும் மீறி விஜய் சார் வந்து ஒரு நல்லாட்சி 2026 கொடுப்பாரு அப்படின்னு நம்புறீங்களா? இவ்வளவு தடைகள் நிச்சயமா நம்புறோம். நாங்க மனப்பூர்வம் நம்புறோம். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறோம். என் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு இங்க இந்த தூரம் வந்திருக்கிறோம்னா அது கண்டிப்பா அது நிச்சயமா வரும். நல்லாட்சி வரணும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்காங்க தான் நாங்க அவ்வளவு தூரத்தை தளபதிக்கோசம் வந்திருக்கிறோம். அவரோட பேச்சிலே இன்னைக்கு உள்ள பேச்சிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன்னா எதை சொல்லுவீங்க? போசன்னா இன்னைக்கு இப்ப பேசுறது நான் சரியா கவனிக்கலண்ணா. ஆனா எப்பவுமே பேசுறது எல்லாம் கூட்டத்தில் பார்க்கல. ஆனா எப்பவும் பேசுறது நான் பார்த்துருக்கிறேன். எங்க மக்களுக்கோசரம் தான் நானும் நம்பிக்கை இருக்கிறவங்க. அது ஒரு வார்த்தை மட்டும் தான் எங்களுக்கு அப்படியே உள்ள மனசுல பதிஞ்சிருச்சு. எங்களுக்கு எல்லாமே அவர் தான். இனிமே யார் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் டிவிக்கே தான். எங்க தளபதி தான், இந்திய தளபதி தான். பெண்கள் சார்பாக அவருக்கு வந்து பெண்கள் சார்பாக நீங்க அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நேரத்துல? பெண்கள் சார்பாக பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. அவர் வந்தாருன்னா எங்களுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கு. அது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையே தான் இருக்குது. பாதுகாப்பு எங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப எங்கேயும் போறதுக்கு பயந்து சுத்திட்டு இருக்கிறோம். அந்த கவலை அந்த இதே வராது. டிவிக்கே வந்தா எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு.